இப்போ நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், ஈவன் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு பிகினரா ஜிம் போறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல எதுவும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு எதுவும் பர்டிகுலரா எடுக்க மாட்டாங்க. பட் ஓவர் தி டைம் உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ கொஞ்ச நாள் உங்களுக்கு பிசிக்ல சேஞ்சஸ் தெரியறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே நடக்கும். இப்படி ப்ரோட்டீன் எதுவும் பர்டிகுலரா எடுக்காம இல்லை ரொம்ப கம்மியான அளவு மட்டும் ப்ரோட்டீன் எடுத்து நம்மளால மசில் பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா முடியும். இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்க பிகினரா இருந்தாலும் உங்க பாடி வெயிட் இன்டு 2x ப்ரோட்டீன் எடுக்கணும், ஸோ அப்படின்னா தான் மசில் பில்ட் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையாவே நெசசரியான்றத பார்ப்போம். இப்படி கம்மியா ப்ரோட்டீன் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்றப்ப இது யாருக்கெல்லாம் ரிசல்ட் தரும், அண்ட் இப்படி கம்மியா ப்ரோட்டீன் எடுக்கிறப்ப உங்க பாடி மசில் பில்டிங் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அண்ட் இதெல்லாம் எல்லாருக்குமே புரியுற மாதிரி சயின்டிஃபிக்கான ரீசன்ஸா இருக்கட்டும், அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண ரிசர்ச்சஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே கிளாரிட்டியா அந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப கம்மியான ப்ரோட்டீன் எடுத்தாலும் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும். பட் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் கிரைட்டீரியா என்னன்னா நீங்க பிகினரா இருக்கணும் அண்ட் உங்களுக்கு லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா இருக்கக்கூடாது. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு அந்த ட்ரைனிங்ன்றது ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப உங்க மசில் கிரியேட் ஆகிற டென்ஷனா இருக்கட்டும், இல்ல மசில் சோர்னஸா இருக்கட்டும், இல்ல மசில் ஸ்டிமுலேஷனா இருக்கட்டும், எல்லாமே பாடிக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ இந்த டைம்ல பாடியோட அடாப்டேஷன் அந்த சடன் ஷாக் அண்ட் ஸ்டிமுலேஷனுக்கு பாடி நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹை மசில் சென்சிட்டிவிட்டி. இப்போ பர்டிகுலர் டென்ஷனா இருக்கட்டும் இல்லை ஸ்டிமுலேஷனா இருக்கட்டும், உங்க மசில் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு சீக்கிரமா அடாப்ட் ஆகிற கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நம்ம பாடி வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அடாப்ட் ஆகுன்றதுக்கு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அதை சொன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாவே புரியும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா உங்க மசில்ல ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜின்னு ஒன்று இருக்கும், அது கிளைகோஜன். ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா பிரைமரி அந்த எனர்ஜி தான் பாடி யூஸ் பண்ணும். ஸோ நீங்க இவ்வளவு நாளா அந்த எனர்ஜி அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி நீங்க ஃப்ரீக்வெண்டா எம்டி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்க பாடிக்கு அது சீக்கிரமா எம்டி ஆகிட்டு இருக்குன்ற சிக்னல் கிடைக்கும். ஸோ அதோட கெப்பாசிட்டின்றதை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுன்ற நெசசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்னுமே புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஜிம்முக்கு எதுவும் போல, நீங்க எதுவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து வர எனர்ஜி எல்லாமே உங்க மசில்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆகும், உங்க லிவர்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆகும், அண்ட் ரிமைனிங் உள்ள எனர்ஜி எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபேட்ன்றது நம்ம பாடியில வந்து ஒரு செகண்டரி எனர்ஜி சிஸ்டமா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோர்ட் எனர்ஜி இந்த கிளைகோஜன்ன்றது எம்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேட்ன்றது ஸ்லோவா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதை பாடி யூஸ் பண்ணும். ஸோ இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதை பிரைமரியான அந்த கிளைகோஜன் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்ற நெசசிட்டி பாடிக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி கிளைகோஜனா ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது அந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் பண்றப்போ உங்களுக்கு சீக்கிரமா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல, ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னுமே எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் அந்த செகண்டரி அந்த ஸ்லோவா கிடைக்கிற எனர்ஜி, அந்த ஃபேட்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா மட்டும் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நீங்க புதுசா ஜிம்முக்கு போறப்போ லிஃப்டே பண்ணாதப்பையும் இப்போ லிஃப்ட் பண்றப்பையும் இந்த எனர்ஜி கெப்பாசிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இந்த கிளைகோஜன் உங்க மசில்ல ஸ்டோர் ஆகிறது டைரக்டா உங்களோட மசில் சைஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது என்னதான் ஒரு மசில் குரோத்தா இல்லைனாலும் உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் இந்த ஸ்டார்டிங்லேயே தெரியும். இப்போ மெயினான மேட்டர் இந்த ப்ரோட்டீன்ன்றதுக்கு வருவோம். நீ இப்போ ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறப்பதான் உங்களோட மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நல்லா இருக்கும், மசில் பில்டிங்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது பிகினருக்கு நெசசரியான்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க புதுசா போய் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா உங்க மசில் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்படி மசில் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ நீங்க என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அந்த மசிலோட பிரேக் டவுன் ரேட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி பிரேக் டவுனே கம்மியா தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிகவரி ப்ராசஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்காது. ஸோ உங்களுக்கு அதிக ப்ரோட்டீனும் தேவைப்படாது. இப்போ இதை உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க மசில் ஒரு டேமேஜ் நடக்குது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ற ப்ராசஸ், அதாவது இந்த ரிகவரி, அதுக்கு எது மெயினா தேவைப்படும் அப்படின்னா ப்ரோட்டீன். ஸோ இப்போ நீங்க பிகினரா இருக்கிறப்போ உங்களுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கு, ஆனா இந்த ரிப்பேர் ப்ராசஸ் அண்ட் ரிகவரி ப்ராசஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இப்போ அந்த ப்ரோட்டீன்ன்றது ரிப்பேர் பண்ற ப்ராடக்ட், அந்த ரிகவரி ஹெல்ப் பண்ற ப்ராடக்ட், ஸோ அதுவுமே உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அண்ட் இப்போ அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ட்ரைனிங் பண்றப்போ உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக நடக்கும், அண்ட் அந்த ரிகவரி ப்ராசஸ்ன்றது அதிகமா இருக்கும், அண்ட் அந்த ரிகவரி அண்ட் ரிப்பேர் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ற ப்ரோட்டீன்ன்றதும் அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினருக்கு ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியான ப்ரோட்டீன் இருந்தாவே உங்க ப்ராசஸ் நல்லா போகும். அண்ட் இன்னொரு மெயினான ஃபேக்டர் பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட் ரீயூஸ். இப்போ அமினோ ஆசிட்னா என்னன்னா நீங்க இப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்து அதை பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எப்படி உங்க பாடி நல்லா ரீயூஸ் பண்ணும் அப்படின்னா ஸோ இப்போ எல்லார் பாடிலையும் இந்த ப்ரோட்டீனோட பிரேக் டவுன்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுக்கிற ஃபுட்லையும் நடக்கும் அண்ட் நம்ம செல்ஸ்லையும் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப பை ப்ராடக்ட் அமினோ ஆசிட்ன்றது கிடைக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கிறப்போ அதை உங்க பாடி வந்து மசில் பில்டிங்க்கு நல்லா யூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபேக்டர் தான் அமினோ ஆசிட் ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு மெயினான ஃபேக்டர் என்னன்னா லூசின் த்ரெஷோல்ட். இப்போ இந்த லூசின்னா என்னன்னா
நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ப்ரோட்டீன் எடுத்து பிரிச்சு பார்த்தா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொன்னல, அதுல ஒரு அமினோ ஆசிட் வந்து லூசின். ஸோ இந்த லூசின்ன்றது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இதை வந்து உங்க பாடினால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நீங்க ஃபுட் வழியா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் இப்போ அந்த லோ ப்ரோட்டீன் மசில் பில்டிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த லூசின்ன்றது தான் ஓகே நீங்க மசில் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற சிக்னல் சென்ட் பண்ணும். ஸோ இது என்னதான் டைரக்டா உங்க மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணனாலும் இதுதான் அந்த ஸ்டிமுலேஷனை சென்ட் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த லூசின் கண்டென்ட் அதிகமா தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடைச்சாதான் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும், அதாவது அந்த மசில் பில்டிங் ப்ராசஸ். ஸோ அதுவே இப்போ இந்த பிகினருக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரிகவரி ப்ராசஸ்ன்றது ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த சிக்னல் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவு லூசின் கண்டென்ட் கிடைச்சாலே போதும். ஸோ அந்த சிக்னல் உங்க மசில் பில்டிங் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்க பிகினரா ஜிம் போறப்போ உங்க மசில் பில்டிங் ப்ராசஸ் இனிஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு அதிக ப்ரோட்டீன் தேவையில்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த அடிஷனலா எந்த ப்ரோட்டீனும் எடுக்காமையும் மசில் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது மேக்ஸிமம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ சாப்பிட்ற நார்மலான ஃபுட்ஸ்லேயே ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் அண்ட் இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மசில் பில்டிங் ப்ராசஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கும். அண்ட் இப்போ நிறைய பிகினரை பார்த்துருப்போம், எந்த ஒரு ஹோல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்காம அவங்களுக்கு நல்ல மசில் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக கிடைச்சிருக்கும். அண்ட் நீங்க இன்னுமே நிறைய நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்த ஹை லேபர் ஜாப்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இந்த ஃபார்மிங். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பிசிக் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, மசில் மாசமே கொஞ்சம் நல்லா வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஃபேக்டர்ஸுமே ஒரு ரீசன். ஸோ நான் இப்போ புதுசாக தான் ஜிம் போறேன், நான் ப்ரோட்டீன் எதுவும் எடுக்காம இல்லை ரொம்ப கம்மியாக எடுத்து மசில் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். பட் நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்க ப்ராசஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரெக்வயர்ட் அமௌண்ட்ல நீங்க மசில் பில்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 100% நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ரொம்ப கம்மியான ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, இல்ல ட்ரேஸ் அமௌண்ட் உங்க ஃபுட்ல இருந்து தான் கிடைக்குது, அதை வச்சு தான் மசில் பில்ட் பண்ணும் அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு 20 to 30% ஆஃப் க்ரோத் கொடுக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ப்ராசஸ் எல்லாமே நீங்க என்னதான் கம்மியான ப்ரோட்டீன் எடுத்தாலுமே உங்களுக்கு மசில் பில்ட் ஆகுன்றதுக்காக தான் சொன்னே தவிர இது எதுவுமே மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக நான் சொல்லலை. ஸோ இப்போ நீங்க அதிகமா இது ப்ரோட்டீன் எடுக்காம உங்க மசில் பில்ட் ஆகும்னு சொன்னல, அதுக்குமே ஒரு மெயினான கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க ஜிம் போறப்போ நல்ல இன்டென்ஸா ட்ரைன் பண்ணும் அண்ட் நீங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து சர்ப்ளஸ்ல இருக்கணும். ஸோ நீங்க சாப்பிட்றதே ரொம்ப கம்மி, அதுல இருந்து உங்களுக்கு மசில் பில்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதிகமா சர்ப்ளஸா சாப்பிடணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க நீங்க சாப்பிட்ற ஃபுட்டா இருக்கட்டும், அதோட எனர்ஜியா இருக்கட்டும், அது எல்லாமே உங்க ஒர்க் அவுட் அண்ட் மசில் பில்டிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோல இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு நாள் இருக்கும், லைக் உங்களுக்கு இது எவ்வளவு நாள் ஒர்க் ஆகுன்றது ஒரு பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பர்சனுக்கு வந்து இது ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் ஆகும், சில பர்சன்ஸ்க்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ சர்டனா யாருக்கு எவ்வளவு நாள் ஒர்க் ஆகுன்றது தெரியாது. ஸோ நீங்க ஓவர் தி டைம் நீங்க லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க பாடியுமே இதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ்ன்றதுமே கம்மியாகிக்கிட்டு இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லணும், அது எல்லாமே உங்களுக்கு பேஸ் லைன்ல வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா போக போக உங்க ப்ரோட்டீன் கண்டென்ட்ன்றது ப்ராப்பரா இருக்கணும், உங்க நியூட்ரிஷன்ன்றது ப்ராப்பரா இருக்கணும், உங்க ஒர்க் அவுட் டெக்னிக்ன்றது ப்ராப்பரா இருக்கணும் அண்ட் உங்க ஸ்லீப் ரிகவரி இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சஸுமே இருக்கு, அதையுமே ஷேர் பண்றேன் அப்படின்னு. ஸோ என்னால முடிஞ்ச இந்த ரிசர்ச்சை பின் பண்றேன். ஸோ நீங்க புதுசா ஜிம் போறீங்க, லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்க பாடி வெயிட் இன்டூ 0.8 to 1.2 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தா போதும். ஸோ கால்குலேஷன் அப்ராக்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்போ 50 kgs இருக்கீங்க அப்படின்னா ஒரு 45 grams ஆஃப் ப்ரோட்டீன் டு ஒரு 60 to 65 grams ஆஃப் ப்ரோட்டீன், ஸோ இந்த ரேஞ்சில் எடுத்தா போதும். ஸோ அதுமே இது ஒரு பிகினருக்கு தான். நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ உங்க ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு டேமேஜ்ன்றது அதிகமா நடக்கும், அது ரிகவரி ப்ராசஸ்ன்றது அதிகம். ஸோ இப்போ நான் இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தாதான் எனக்கு அந்த ரிகவரி ப்ராசஸ்ன்றது இனிஷியேட் ஆகும். ஸோ எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அதுவே பிகினருக்கு அவ்வளவு நெசசரி இல்லை. ஸோ கம்மியான அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தாவே போதும். அதுவும் நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, இல்ல அப்பதான் உங்களோட லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்க ஃபுட்ல கிடைக்கிற ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கூட உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் இப்போ ப்ரோட்டீனே எதுவும் எடுக்கல, ஸோ எனக்கு ரிசல்ட்னு ஒன்னே கிடைக்காதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 to 30% ஆஃப் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு நாள் கான்ஸ்டன்டா கிடைக்கும்ன்றது அது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான விஷயம். பர்சன் டு பர்சன் ரொம்பவே டிஃபர் ஆகும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல ஒரு நிறைய டெக்னிக்கலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னுமே இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.